இந்த கிளாஸில் நம்ம டிஷ்யூ சிஸ்டம் பார்ப்போம். ஸோ டிஷ்யூ சிஸ்டம்னா ஏற்கனவே சொல்லியிருந்தேன். டிஷ்யூ சிஸ்டம்னா நிறைய டிஷ்யூஸ்லாம் சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னா அது டிஷ்யூ சிஸ்டம்னு சொல்லுவாங்க. எத்தனை டைப் ஆஃப் டிஷ்யூ சிஸ்டம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம், அதாவது அவுட்டர் லெவலில் இருக்கிறது சொல்கிறாங்க. செகண்ட் வந்து கிரவுண்ட் ஆர் ஃபண்டமெண்டல் டிஷ்யூ சிஸ்டம், கிரவுண்ட் ஆர் ஃபண்டமெண்டல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எபிடெர்மிஸ்க்கும் வேஸ்குலர் பண்டலுக்கும் நடுவில் இருக்கிறது. தேர்டு தான் வேஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம் ஆர் கண்டக்டிங் டிஷ்யூ சிஸ்டம். வேஸ்குலர்னா ஒரு வாட்டர் இருக்கும், அதில் மூவ் பண்ணுறதுன்னு சொல்லி வெசல்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கண்டக்டிங் டிஷ்யூ சிஸ்டம். இந்த வேஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம் தான் வந்து இதுக்குள்ளே தான் சைலம் அண்டு ஃப்ளோயம் இருக்கும். அதுதான் வாட்டரையும் அண்டு ஃபுட்டையும் அண்டு மினரல்ஸையும் கண்டக்ட் பண்ணோம். வாட்டர் மினரல்ஸ் சைலம் கண்டக்ட் பண்ணோம், ஃபுட்டை வந்து ஃப்ளோயம் கண்டக்ட் பண்ணோம். ஸோ இந்த வேஸ்குலர் இந்த டிஷ்யூ வந்து சைலம் ஃப்ளோயம் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு, ரூட்டில் ஸ்டெம்மில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த வேஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டமில் கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம்னா இதுதான். இப்போ எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம்னா ஸ்கின்னு மாதிரி இருக்கிறது. இப்போ எபிடெர்மல் ஸ்கின்னு இப்போ ஒரு ரூட் இருக்குது, ஸ்டெம் இருக்குது, ரவுண்டாக வெட்டி பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கிறது எபிடெர்மஸ். கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம் இது உள்ளார இருக்கிறது, இந்த லேயர் ஃபுல்லாக. உள்ளார் நடுவில் இருக்கிறது தான் வேஸ்குலர் பண்டல்ஸ் சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ இந்த கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டமில் 3 டைப்ஸ் இருக்குது. கார்டெக்ஸ் இருக்கும், பித் இருக்கும், பெரிசைக்கிள் இருக்கும். சரி, பெரிசைக்கிள் ஃபஸ்ட்டு, அப்புறம் பித் இருக்கும். ஓகேங்களா? வெளியிலேருந்து உள்ளார வரைக்கும் இங்கே கார்டெக்ஸ், இங்கே பெரிசைக்கிள், அப்புறம் பித் இருக்கும். ஸோ இந்த கார்டெக்ஸ் தான் மெயின் பார்ட்டாக தான் ரொம்ப பெருசான பார்ட்டு. இந்த கார்டெக்ஸ்குள்ளே 3 இருக்குது. ஹைப்போடர்மிஸ்ன்னு இருக்கும். என்னது? ஹைப்போடர்மிஸ்னு எபிடெர்மிஸ்க்கு கீழே இருக்கிறது. ஓகேங்களா? ஹைப்போடர்மிஸ், அப்புறம் ஜென்ரலாக பெரிய ஜென்ரல் கார்டெக்ஸ்னு சொல்லுவாங்க, அப்புறம் எண்டோடர்மிஸ். ஸோ இத்தனை டைப்ஸ் இருக்குது. இதுதான் வந்து அவுட்லைன். இப்போ நம்ம பார்க்க போகிற கிளாஸில் டிஷ்யூஸ் தான் 3 இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம்னு பார்ப்போம். எபிடெர்மல்னா அவுட்டர் லேயரில் இருக்கிறது. ஸோ இந்த எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டமில் அவுட்டர் மோஸ்ட் கவரிங் ஃபார்ம் பண்ணும் ஹோல் பிளான்ட் பாடியில். இந்த கம்ப்ரஸஸ் எபிடெர்மல் செல்ஸ் இருக்கலாம், ஸ்டொமேட்டா இருக்கலாம், எபிடெர்மல் அப்பண்டேஜஸ், அதாவது எக்ஸ்ட்ரா இருக்கிற நம்ம கை கால் இருக்கும்போது நாங்கள் எபிடெர்மல் அப்பண்டேஜஸ் இருக்கும், எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷன் பண்ணக்கூடியது. ட்ரைகோம்ஸ் அண்ட் ஹேர்ஸ். ஹேர்ஸ்னால் ரூட் ஹேர்ஸ், ட்ரைகோம்ஸ்னால் ஸ்டெம்மில் இருக்கிறது. ஸ்ட்ரைகம்ஸ் ரூட்டில் இருக்காது, ஹேர்ஸ் வந்து ஸ்டெம்மில் இருக்காது. ஹேர்ஸ்லேயும் லைட்டாக ஸ்டெம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் எபிடெர்மல் செல்ஸ் நம்ம பார்த்துருவோம். ஸ்டொமேட்டானா பார்ப்போம். ஓகேங்களா? ஸ்டொமேட்டானு வச்சுக்கோங்களேன் இப்படி இருக்கும். நமக்கு பேசிக்காக தெரியும் ஸ்டொமேட்டானா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் டிரான்ஸ்பிரேஷன் நடக்கிறதுக்கு ஸ்டொமேட்டா யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு. இது கிட்னி ஷேப்டு ஸ்டொமேட்டா. இது வந்து எங்கே இருக்கும்னா டைகாட்டில் இருக்கும். மோனோகாட்டில் பார்த்தீங்கன்னா டம்பிள் ஷேப்டு ஸ்டொமேட்டா இருக்கும். டம்பிள் ஷேப்னா இப்படி டம்பிள் ஷேப் இருக்கும், இப்படி இருக்கும் இது மாதிரி. ஓகேங்களா? ஸோ இது நான் ஒரு பிக்சருக்கு போட்டு காமிக்கிறேன், இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த கிட்னி ஸ்டேபிள் ஸ்டொமேட்டாவில் இது மொத்தமாக ஸ்டொமேட்டல் அப்பாரட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. நடுவில் வந்து போர், வாட்டர் ஸ்டொமேட்டல் போகிற இது காட் செல்ஸு. எங்களை சுற்றி ஒரு செல்ஸ் இருக்கும், அது சப்சிடியரி செல்ஸ், ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் சொல்லுவாங்க. இந்த ஸ்டொமேட்டா. அப்பண்டேஜஸில் ட்ரைகாம்ஸ் இப்படி கூறுகூறாக இருக்கலாம், முள்ளாக இருக்கலாம். ஹேர்ஸுங்கிறது இப்படி இருக்கும். இந்த ஹேர்ஸ் எங்கே இருக்குன்னா ரூட் ஜோன், ரூட் ஹேர் ஜோன் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். ரூட் டிப்பில் வந்து ரூட் கேப் இருக்கும், அப்புறம் மெரிஸ்டமெட்டிக் ஆக்டிவிட்டி, அப்புறம் எலாங்கேஷனு, அப்புறம் ரூட் மெச்சுரேஷன் டிஷ்யூ. அந்த மெச்சுரேஷனில் வந்து ஹேர்ஸ் இருக்கும், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ அதுதான் ஹேர்ஸு. ட்ரைகம்ஸ் வந்து கூறுகூறாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது யூனிசெல்லர் மல்டி செல்லர்னா இருக்கலாம் ட்ரைகம்ஸு. பட் ஹேர்ஸ் வந்து யூனிசெல்லார் தான். ட்ரைகம்ஸ் மோஸ்ட்லி மல்டி செல்லாராக இருக்கும், யூனிசெல்லார் ட்ரைகம்ஸ் கூட இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து எபிடெர்மிஸ் செல்ஸ் பார்ப்போம். எபிடெர்மிஸ் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த பிரைமரி பிளான்ட் பாடி. பிளான்ட் பாடியில் அவுட்டர் மோஸ்ட் லேயர் இது தான். அந்த எபிடெர்மிஸ்க்கு மேலே இருக்கிறது தான் கியூட்டிக்கல்னு சொல்லுவாங்க. கியூட்டிக்கல்னா எபிடெர்மல் கவரிங். ஒரு திக்காக இருக்குன்னு வச்சுக்கோங்க. கியூட்டிக்கல் லீவ்ஸ்லாம் ப்ரெசென்ட்டாக இருக்கும். அதுதான் வந்து வாட்டர் எவாபரேட்டாமல் தடுக்கும். என்னது? கியூட்டிக்கல். ஸோ இந்த எபிடெர்மிஸ் இஸ் மேட் அப் ஆஃப் எலாங்கேட்டட் அண்ட் காம்பேக்ட்லி அரேஞ்சு செல்ஸ் விச் ஃபார்ம் ஏ கண்டினியூஸ் லேயர். கண்டினியூஸாக ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? எபிடெர்மிஸ் இஸ் யூஸ்வலி சிங்கிள் லேயராக தான் இருக்கும். எபிடெர்மல் செல்ஸ் ஆர் மோஸ்ட்லி பேரன்கைமட்டஸ். மொத்தம் 3 செல் இருக்குது. பேரன்கைமட்டஸ், கோலன்கைமட்டஸ், கிளேரன்கைமட்டஸ். அதில் பேரன்கைமட்டஸ் தான் எபிடெர்மல் செல்ஸாக இருக்கும். இது ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம் ரொம்ப கம்மியாக இருக்கும். லைனிங் த செல் வால் அண்ட் லார்ஜ் வேக்யூல். அப்படின்னா இப்படி ஒரு செல் இருக்குன்னா சின்ன சைட்டோபிளாசம் இருக்கும் செல் வாலில், இப்போ ஃபுல்லாக வேக்யூல் தான் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து சைட்டோபிளாசம், இது செல் வால் அப்படி இருக்கும். இந்த அவுட் சைட் ஆஃப் த எபிடெர்மிஸ் இஸ் ஆஃபன் கவர்ட் வித் வேக்ஸி திக் லேயர். இந்த இப்போ லீவ்ஸ் இருக்குன்னா இந்த அவுட் சைடில் ஃபுல்லாக வெளியில் பார்த்தீங்கன்னா கியூட்டிக்கல் இருக்கும். அந்த லீவ்ஸோடைய லோயர் பார்ட் இருக்குல்ல, அண்டர் சர்ஃபேஸு, அந்த அண்டர் சர்ஃபேஸ் தான் ஸ்டொமேட்டோ அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஹை இன் நம்பர், இன்க்ரீஸ் நம்பர் இருக்கும். மேலே வந்து ஸ்டொமேட்டோ அதிகம் இருக்காது கம்பேர்ட் டு லோயர் சைடு. இந்த கியூட்டிக்கல் இல்லாமல் வெளியில் ஒரு திக்கான லேயர், வேக்ஸி திக் லேயர் தான் கியூட்டிக்கல், விச் ப்ரிவென்ட்ஸ் த லாஸ் ஆஃப் வாட்டர். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ கியூட்டிக்கல் இஸ் ஆப்சென்ட் இன் ரூட்ஸ். ரூட்ஸில் தேவையில்லை. ஸோ இட் இஸ் ஆப்சென்ட் இன் ரூட்ஸ். ஸ்டொமேட்டா ஆர் ஸ்ட்ரக்சர்ஸ் ப்ரெசென்ட் இன் எபிடெர்மிஸ் ஆஃப் லீவ்ஸ். லீவ்ஸில் இருக்கிறதுலாம் ஸ்டொமேட்டா. இந்த ஸ்டொமேட்டா எப்படி இருக்கும்? அண்டர் சர்ஃபேஸில் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ், டிரான்ஸ்பிரேஷன் நடக்கிறதுக்கு. ஸ்டொமேட்டா ரெகுலேட் த ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன் கேஸ் எக்ஸ்சேஞ்ச். ஈச் ஸ்டொமேட்டாவுக்கு வந்து சிங்குலர் வந்து ஸ்டோமான்னு சொல்லுவாங்க. இஸ் கம்போஸ்ட் ஆஃப் 2 பீன் ஷேப்டு செல்ஸ். அதுதான் காட் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. விச் என்கோஸ் ஸ்டொமேட்டல் போர்.
இதுதான் பீன் ஷேப்டு செல்ஸ்னு வச்சுக்கோங்களேன், காட் செல்ஸு. இதுதான் ஸ்டொமட்டல் போர், சரி போர், ஓகேங்களா. இது காட் செல்ஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இன் கிராஸஸில், கிராஸ்னால் மோனோகாட்ஸு, காட் செல்ஸ் ஆர் டம்பிள் ஷேப்டு. அது டைகாட்டில் பீன் ஷேப்டு, கிட்னி ஷேப்டுன்னு சொல்லலாம். இந்த அவுட்டர் வால்ஸ் ஆஃப் காட் செல்ஸ் அவே ஃப்ரம் த ஸ்டொமட்டல் போர். இந்த அவுட்டர் 2 இருக்குது. இது வந்து அவுட்டர்னு சொல்லுவாங்க, இது இன்னர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அவுட்டர் லேயர், அவுட்டர் வால் பார்த்திங்கன்னா தின்னாக இருக்கும். ஸோ இது வந்து தின்னாக இருக்கும் அவுட்டர் லேயர். இது வந்து இந்த போருக்கு நடுவில் பக்கத்தில் இருக்கிறது திக்காக இருக்கும். ஏன்னா அது வந்து வாட்டர் லாஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கோசம் திக்காக இருக்கணும். அதுதானே ஏர் கூட கான்டாக்டில் இருக்குது, அதனால் இது திக்காக இருக்குது, ஓகேங்களா. அந்த இன்னர் வால்ஸ் டுவர்ட்ஸ் த ஸ்டொமட்டல் போர் பக்கத்தில் இருக்கிறது திக்கண்டாக இருக்கும் ஹைலி. இந்த காட் செல்ஸ் பாசஸ் குளோரோபிளாஸ்ட். இந்த காட் செல்ஸ் தான் குளோரோபிளாஸ்ட் இருக்கும், அதான் பச்சை கலரில் இருக்கும். அதுதான் வந்து ரெகுலேட் த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் ஸ்டொமட்டா. அதுதான் வந்து ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங்கை ரெகுலேட் பண்ணும். இப்போ இந்த காட்ஸ் வந்து பல்ஜ் ஆகுது, அதெல்லாம் இப்போ டர்ஜிட்னு வச்சுக்கோங்களேன். எப்படின்னா வாட்டர் அதிகமாக இருக்க பிளான்ட்லனா என்ன ஆகும், இந்த காட்ஸில் இப்படி பல்ஜ் இப்படி முட்டிகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தான் வந்து ஓப்பன் ஆகும், இந்த போர் தெரியும். இப்போ வந்து வாட்டர் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா இது என்னது ஃப்ளாசிடாக மாறிடும், சப்புன்னு ஒட்டிக்கும். அப்படின்னு ஆகும்னா இப்படி ஃப்ளாசிடாக ஒட்டிக்கும் இப்படி சப்புன்னு போயிட்டு. ஸோ அப்போ வந்து போர் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ இதுதான் மெக்கானிசம், காட் செல்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ வந்து வாட்டர் அதிகமாக இருந்தால் வீங்கி போனால் அது வாட்டர் தெரியும், வீங்கில்னா வாட்டர் தெரியாது. நெக்ஸ்ட்டு வந்து சம்டைம்ஸ் ஃபியூ எபிடெர்மல் செல்ஸ், சில எபிடெர்மல் செல்ஸ் வந்து இந்த விசினிட்டி ஆஃப் த காட் செல்ஸ், இந்த காட் செல்ஸ் பக்கத்தில் சில எபிடெர்மல் செல்ஸ் இருக்கும், ஓகேங்களா, சைடில். அது வந்து ஸ்பெஷலைஸ்டு ஃபங்க்ஷன் இருக்குது, ஷேப் அண்ட் சைஸு. அது வந்து ஹெல்ப் பண்ணும், சப்போர்ட் பண்ணும் காட் செல்ஸை அதோடைய ஃபங்க்ஷனுக்கு. அதுதான் சப்சிடியரி செல்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டொமட்டல் அப்பர்ச்சர் நடுவில் இருக்கிற அந்த ஹோலு, அப்புறம் காட் செல்ஸு, அப்புறம் இந்த சரௌண்டிங் சப்சிடியரி செல்ஸு, இது 3 சேர்ந்து தான் ஸ்டொமட்டல் அப்பேரட்டஸ்ன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. இதுதான் பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது சப்சிடியரி செல்ஸு, இது காட் செல்ஸு, அப்புறம் உள்ள இருக்குது ஸ்டொமட்டல் போர், ஓகேங்களா. குளோரோபிளாஸ்ட்டுங்கிறது சென்ட்ரல் இருக்கிறது, எபிடெர்மல் செல்ஸுங்கிறதுக்கு மேலே இருக்கிறது, அவ்வளோதான், ஓகேங்களா. இது வந்து பீன் ஷேப்டு சொல்கிறோம், டைகாட்டில் இருக்கிறது. இது டம்பிள் ஷேப்டு, மோனோகாட்டில் இருக்கிறது. இந்த காட் செல்ஸ் பாருங்கள், டம்பிள் ஷேப்டு இருக்கா, அதுதான். நெக்ஸ்ட் த செல்ஸ் ஆஃப் எபிடெர்மஸ் பியர் ஏ நம்பர் ஆஃப் ஹேர்ஸ், நிறைய ஹேர்ஸ் இருக்கும் எபிடெர்மஸ், அதான் எபிடெர்மல் அப்பண்டேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எபிடெர்மல் அப்பண்டேஜில் 2 பார்த்துடணும், என்ன பார்த்துடணும், ரூட் ஹேர்ஸ் ஒன்று, அப்புறம் ட்ரைக்கோஸ் பார்த்துடணும். ஸோ இந்த ரூட் ஹேர்ஸ்லாம் யூனிசெல்லுலர் எலங்கேஷன்ஸ் ஆஃப் எபிடெர்மல் செல்ஸ் ஹெல்ப்ஸ் அப்சர்வ் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ஃப்ரம் த சாயில். எங்கே இருக்குன்னா ரூட் ஹேர் ஜோனில் இருக்கும், ரூட்டில். நெக்ஸ்ட் வந்து ஸ்டெம்மில் இருக்காது. அந்த ஸ்டெம்மில் பார்த்தீங்கன்னா எபிடெர்மல் ஹேர்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும். அந்த எபிடெர்மல் ஹேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைகம்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரைகம்ஸ் வந்து யூனிசெல்லாராக இருக்கலாம், இல்லை மல்டி செல்லாராக இருக்கலாம். இந்த புக்கில் வந்து மல்டி செல்லார்னு கொடுத்துருக்காங்க யூஸ்வலி. இந்த ட்ரைகம்ஸ் இந்த ஷூட் சிஸ்டம் ஆர் யூஸ்வலி மல்டி செல்லாராக இருக்கும். தே மேபி பிரான்ச்சாக இருக்கலாம், இல்லை அன்பிரான்ச்சாக இருக்கலாம். அண்ட் சாஃப்ட் ஆர் ஸ்டிஃபாக இருக்கலாம். ஸ்டிஃப்னா முள் மாதிரி இருக்கும். தே மே ஈவன் பி செக்ரிட்டரியாக கூட இருக்கலாம், சம் செக்ரேஷன் கூட பண்ணும். இந்த ட்ரைகம்ஸ் ஹெல்ப் இன் ப்ரிவென்டிங் வாட்டர் லாஸ் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் டியூ டு டிரான்ஸ்பிரேஷன், அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம். ஸோ கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய லேயர்ஸ் இருக்கும். நான் முன்ன சொன்ன மாதிரி கிரவுண்டு டிஷ்யூ சிஸ்டம் இந்த புக்கில் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்டெம்மு, லீஃபு, ரூட்டு தனித்தனியாக பார்க்கும்போது கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம் எக்ஸ்டென்சிவாக படிக்க போகிறோம். ஸோ கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம்னா பொதுவாக நீங்கள் 3 இருக்குது, கார்டெக்ஸு, பெரிசைக்கிள், அப்புறம் பித்து, ஓகேங்களா. இப்போ வந்து கார்டெக்ஸ்னு என்னென்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு ரவுண்டாக ஒரு கிராஸ் செக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே நிறைய செல்ஸ் இருக்கும் முதல்ல, ஓகேங்களா. முதல்ல நிறைய செல்ஸ் இருக்கும், இதுதான் கார்டெக்ஸ், ஓகேங்களா. அப்புறம் ஒரு ரவுண்டாக ஒரே ஒரு லேயர் மட்டும் செல் இருக்கும், அதுதான் பெரிசைக்கிள், ஓகேங்களா. இது ஃபுல்லாக இருக்கிறது கார்டெக்ஸ். இந்த கார்டெக்ஸ்குள்ளே என்னென்ன சார் இருக்கலாம், பேரன் கைமேட்டஸ் இருக்கலாம், கோலன் கைமேட்டஸ் இருக்கலாம், ஸ்க்ளீரன் கைமேட்டஸ் எது வேணா இருக்கலாம். இந்த பெரிசைக்கிள் அதுக்கப்புறம் எண்டோடர்மிஸ் வரும், அப்புறம் தான் பெரிசைக்கிள். அந்த பெரிசைக்கிள்குள்ளே இந்த சென்டர் பார்ட்டு தான் வந்து பித்து. அது வந்து எந்த செல்லுமே இல்லாமல் கூட இருக்கலாம் அந்த பித்து, இல்லை சில செல்ஸ் இருக்கலாம். நடுவில் தான் வாஸ்குலர் பண்டல் இருக்கும், ஓகேங்களா. பெரிசைக்கிள் பித்து நடுவில் தான் வாஸ்குலர் பண்டல் இருக்கும், ஓகேங்களா. இந்த கார்டெக்ஸ் இன்னும் மூணாக பிரிக்கலாம். ஏன்னா ஹைப்போடெர்மிஸ்னால் டெர்மிஸ்னு என்னது, அவுட்டர் லேயரில், அதாவது எபித்தீலியல் லேயர். அந்த எபிடெர்மிஸ்க்கு பக்கத்தில் அடியிலே இருக்கிறது ஹைப்போடெர்மிஸ். அதுக்கப்புறம் போகிறது ஜென்ரல் கார்டெக்ஸ். ஜென்ரல் கார்டெக்ஸ் தான் ஸ்டோர் பண்ணணும் நிறைய ஃபுட்டெல்லாம். அப்புறம் வந்து குளோரோபிளாஸ்டில் இருக்கலாம், குளோரன் கைமா, அது மாதிரிலாம் இருக்கலாம் இந்த ஜென்ரல் கார்டெக்ஸில். அதுக்கப்புறம் அடுத்தது தான் வந்து பார்த்திங்கன்னா எண்டோடெர்மிஸ். இன்னர் லேயர். ஃபஸ்ட்டு எபிடெர்மிஸ், அப்புறம் ஹைப்போடெர்மிஸ், ஜென்ரல் கார்டெக்ஸ், எண்டோடெர்மிஸ், பெரிசைக்கிள், பித்து, அப்புறம் வாஸ்குலர் பண்டில். இப்போ இந்த எண்டோடெர்மிஸ் வச்சுக்கோங்களேன், இது 3ம் பார்த்திங்கன்னா டைகாட்டில் தான் நல்லா டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்கும், மோனோகாட்டில் அதிகமாக டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்காது, ஓகேங்களா. மோனோகாட் ஸ்டெம்மில் டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்காது, ஜஸ்ட் பேலிசைடு ஸ்பாஞ்சின்னு பிரிஞ்சிருக்கும், டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்காது. ஸோ ஆல் டிஷ்யூஸ் எக்ஸப்ட் எபிடெர்மிஸ், வெளியில் இருக்கிற மேலே எபிடெர்மிஸ், உள்ளே இருக்கிற வாஸ்குலர் பண்டில் தவிர்த்து மீதி இருக்கிறதெல்லாம் இது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டெம் செக்ஷன் எடுத்துகிட்டு இது எபிடெர்மிஸ், இது வாஸ்குலர் பண்டில், வாஸ்குலர் சிஸ்டம். நடுவில் இருக்கிற ஃபுல்லாக இருக்கிறதுல கிரவுண்ட் டிஷ்யூ, ரெண்டுத்தையும் மீதி இருக்கிறதெல்லாம்.
இட் கன்சிஸ்ட் ஆஃப் சிம்பிள் டிஷ்யூஸ் இருக்கலாம். பேரன்கேமா, கோலன்கேமா, ஸ்க்ளீரன்கேமா தான் இந்த கார்டெக்ஸ் இருக்கும் கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டமில். பேரன்கேமட்டஸ் செல்ஸ் ஆர் ப்ரிசியூஸ்லி ப்ரெசென்ட் இந்த கார்டெக்ஸில் பேரன்கேமட்டஸ் தான் இருக்கும். பெரிசைக்கிள், பித்து அந்த மிடில் ஏரியாஸ்லாம் பேரன்கேமட்டஸ் தான் யூஸ்வலி ப்ரெசென்ட்டாக இருக்கும். இந்த பிரைமரி ஸ்டெம்ஸ் அண்ட் ரூட் ஸ்டெம்மில் மட்டும் தான் கார்டெக்ஸ் இருக்கும். இன் லீவ்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்ட் டிஷ்யூ கன்சிஸ்ட் ஆஃப் தின் வால்டு குளோரோபிளாஸ்ட் கண்டெய்னிங் செல்ஸ் கால்டு மீசோஃபில். லீவ்ஸில் இந்த கார்டெக்ஸ் இருக்காது. தின் வால்டு பேரன்கைமட்டஸ் செல்ஸ் தான் குளோரோபிளாஸ்ட் இருக்கும். அதுதான் வந்து மீசோஃபில்னு சொல்லுவாங்க. அந்த மீசோஃபிலுக்கு மேலே பேலசேரி பேரன்கைமா, கீழே ஸ்பாஞ்சி பேரன்கைமா, நடுவில் மீசோஃபில் அன்டிஃபரன்ஷியேட்டட் செல்ஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மீசோஃபில் மிடில் லேயர். நெக்ஸ்ட் வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம். ஸோ வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம் என்னென்னு பார்த்தோம். வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டமில் சைலம் பார்த்துருந்தோம், ஃப்ளோயம் பார்த்துருந்தோம். இந்த சைலம் ஃப்ளோயம் எப்படிலாம் அரேஞ்ச் ஆகிறத பொறுத்து வேரி ஆகும். ஃபஸ்ட்டு வந்து இந்த சைலமுக்கு டைகாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சைலமுக்கும் ஃப்ளோயமுக்கும் நடுவில் ஒரு கேம்பியம் டிஷ்யூ இருக்கும். இந்த கேம்பியம் டிஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா மெரிஸ்டமெட்டிக் டிஷ்யூ தான் இந்த கேம்பியம் டிஷ்யூ. அப்படின்னா அடுத்தடுத்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். மெரிஸ்டமெட்டிக்னு என்ன சொல்லியிருந்தோம், அடுத்தடுத்து டிவைட் ஆகிறது. ஸோ டைகாட்டில் கேம்பியம் ப்ரெசென்ட்டாக இருக்கும். அதனால் இது ஓப்பன் வாஸ்குலர் பண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மோனோகாட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சைலமுக்கு ஃபுல்லோயமுக்கு கேம்பியமே ப்ரெசென்ட்டாக இருக்காது. ஸோ நோ கேம்பியம், அப்போ நோ மெரிஸ்டமெட்டிக் டிஷ்யூ. அதனால் இது க்ளோஸ்டு வாஸ்குலர் பண்டில்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இப்போ டைகாட்டில் வாஸ்குலர் கேம்பியம் இருக்கிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா டைகாட் பிளான்ட்லாம் வந்து நீங்கள் ஒட்டு வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா. இந்த ஒட்டு வைக்கும்போது இது வளரும் டைகாட்டு. அது ஒட்டு வச்சோம்னா இது வளராது. கிராஃப்டிங்னு சொல்லுவாங்க, இல்லை ஒட்டு பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க தமிழில். இந்த கிராஃப்டிங் பண்ணும்போது ஸ்டெம் கிராஃப்டிங் பண்ணுவாங்க. ஒரு ஸ்டெம்மையும் இன்னொரு ரூட்டையும் இப்படி வச்சு பண்ணுவாங்க. ஓகேங்களா. அப்படி பண்ணும்போது ரெண்டும் ஒட்டிக்கும் போது இது வளர்றதுக்கு காரணம் டைகாட்ஸ் தான் வளரும். மோனோகாட்ஸ் வளராது. பிகாஸ் நோ கேம்பியம் இருக்கிறதுனால வளராது. கேம்பியம் தான் டிவிஷன் ஆகும் செல்லு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து ஸோ சைலம் ஃப்ளோயம் டூ த கன்ஸ்டியூட் வாஸ்குலர் பண்டில். வாஸ்குலர் பண்டில்னா சைலம் ஃப்ளோயம் இருக்கிறது. டைகாட்னஸ் ஸ்டெம்ஸில் வந்து கேம்பியம் ப்ரெசென்ட்டாக இருக்கும் பிட்வீன் ஃப்ளோயம் அண்ட் சைலம். ஸோ சச் வாஸ்குலர் பண்டில்ஸ் பிகாஸ் ஆஃப் த ப்ரெசன்ஸ் ஆஃப் கேம்பியம் இருக்கிறதுனால எபிலிட்டி டு ஃபார்ம் செகண்டரி சைலம், செகண்டரி ஃப்ளோயம். அதனால் செகண்டரி சைலம் ஃப்ளோயம் உருவாகும். அதுதான் வந்து இன்ட்ராஃபேசிகுலார் கேம்பியம். இன்ட்ராஃபேசிகுலார் கேம்பியம். இன்ட்ராஃபேசிகுலர் கேம்பியம்னு என்னது, சைலமுக்கும் ஃப்ளோயமுக்கும் நடுவில் இருக்கிறது. இன்ட்ரானா ஒரு ஃபேஸ்குலர் கேம்பியம்னா வாஸ்குலர் பண்டில். அதுக்கு உள்ளார இன்ட்ரானா உள்ள, இன்டர்னா வெளியே. ஸோ நம்ம ஏற்கனவே செகண்டரி வாஸ்குலர் மெரிஸ்டமெட்டிக் டிஷ்யூவில் லேட்டரல் மெரிஸ்டமில் பார்த்துருப்போம் ஃபேஸ்குலர் வாஸ்குலர் கேம்பியம்னு சொல்லிட்டு. அதுதான் இன்ட்ராஃபேஸ்குலர் வாஸ்குலர் கேம்பியம். சைலம் ஃப்ளோயம் நடுவில் இருக்கிறது. அது வந்து செகண்டரி ஃப்ளோயம் செகண்டரி சைலமாக ப்ரொடியூஸ் பண்ணும். எபிலிட்டி டு ஃபார்ம். ஸோ அது ஓப்பன் வாஸ்குலர் பண்டில். மோனோகாட்டில்ஸ் இது ஆப்சென்ட்டாக இருக்கும், நோ கேம்பியம். ஸோ தே டு நாட் ஃபார்ம் செகண்டரி டிஷ்யூஸ். ஸோ தே ரெஃபர் டு அஸ் க்ளோஸ்டு வாஸ்குலர் பண்டில்னு சொல்லுவாங்க. So when xylem and phloem within the vascular bundle are arranged in an alternate manner along the different radius different இருக்கும். alternate manner இருக்குன்னா அது radial as in roots. radial vascular bundle சொல்லுவாங்க. இதுதான் radial vascular bundle. என்னது ஆல்டர்னேட்னா இங்கே ஒரு ஃப்ளோயம், இங்கே ஒரு சைலம், இங்கே ஒரு ஃப்ளோயம், இங்கே ஒரு சைலம், அது மாதிரி இருக்கிறது. இது வந்து ரூட்ஸில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ரூட்ஸ்லனா போத் மோனோகாட்டு டைகாட் ரெண்டு ரூட்லையுமே ரேடியல் வாஸ்குலர் பண்டல் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கன்ஜாயின் டைப் ஆஃப் வாஸ்குலர் பண்டலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைலம் அண்ட் ஃப்ளோயம் ஆர் ஜாயின்ட்லி சிச்சுவேட்டட் அலாங் த சேம் ரேடியஸ் ஆஃப் வாஸ்குலர் பண்டல்ஸ். ஸோ இந்த கன்ஜாயிண்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ளோயமும் சைலமும் சேம் ரேடியஸ் இருக்கிறது. ஓகேங்களா. அது வந்து கன்ஜாயின் டைப்பு. அந்த கன்ஜாயின் டைப்பில் வந்து ஸ்டெம்ஸ் லீவ்ஸில் தான் பொது காமனாக இருக்கும். எங்கே இருக்கும், ஸ்டெம் அண்டு லீவ்ஸு. ஓகேங்களா. இந்த கன்ஜாயின் வாஸ்குலர் பண்டல் யூஸ்வலி ஹேவ் த ஃப்ளோயம் லொக்கேட்டட் ஒன்லி ஆன் த அவுட்டர் சைட் ஆஃப் த சைலம். மோஸ்ட்லி வந்து ஃப்ளோயம் வெளியே இருக்கும், சைலம் உள்ளார இருக்கும். அந்த கன்ஜாயின்ட்லேயும் ரெண்டு டைப் இருக்குது. ஓகேங்களா. கன்ஜாயின்ட்டில் க்ளோஸ்டு இருக்கலாம், ஓப்பன் இருக்கலாம். இப்போ க்ளோஸ்டுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன அர்த்தம், நோ கேம்பியம். இது மோனோகாட்டில் இருக்கிறது. அதே வந்து ஓப்பன் இருந்தால் கேம்பியம் ப்ரெசென்ட்டாக இருக்கும். இது டைகாட்டில் இருக்கிறது பாருங்கள், கேம்பியம் ப்ரெசென்ட்டாக இருக்கா, அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து கன்ஜாயின்ட்டில். ஸோ இன்னும் வந்து இந்த கன்ஜாயின்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 3 டைப் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த 3 டைப் உங்கள் புக்கில் இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கன்ஜாயின்ட் வாஸ்குலர் பண்டலில் பார்த்தீங்கன்னா 3 டைப்பு. கன்ஜாயின்ட் என்னது, சேம் ரேடியஸ் இருக்கிறது. ஓகேங்களா. சேம் ரேடியஸு அது க்ளோஸ்டு ஓப்பன் சொல்லலாம். அது பேஸ்ட் அப்பான் டைகாட்டா மோனோகாட்டான்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா. கன்ஜாயின்ட் வாஸ்குலர் பண்டலில் இப்போ வந்து அந்த கன்ஜாயின்ட்டில் 3 டைப் இருக்குன்னு சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கன்ஜாயின்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து கொலாட்ரலாக இருக்கலாம், அப்புறம் பை கொலாட்ரலாக இருக்கலாம், அல்லது கான்சென்ட்ரிக்காக இருக்கலாம். ஸோ இப்போ இந்த கொலாட்ரல் வாஸ்குலர் பண்டல்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன அர்த்தம்னா இந்த சைலம் ஃப்ளோ இப்போ நாம் இப்போ பார்த்தோம்னா இதெல்லாம் கொலாட்ரல். இப்போ நம்ம இங்கே கொடுத்துருக்கிற கன்ஜாயின்டெல்லாம் கொலாட்ரல் வாஸ்குலர் பண்டல். சைலம் ஃப்ளோயமும் பார்த்திங்கன்னா அப்படியே அடுத்தடுத்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா. சேம் ரேடியஸில் ஃப்ளோயம் அவுட்டர் சைடில், சைலம் இன்னர் சைடில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா. எப்படின்னா இப்படி இது ஃப்ளோயம், இது சைலம். இப்போ வந்து டைகாட்னா இங்கே கேம்பியம் இருக்கும், மோனோகாட்னா நோ கேம்பியம், அவ்வளோதான். இதுதான் கொலாட்ரல் வாஸ்குலர் பண்டல். பை கொலாட்ரல்னா என்ன அர்த்தம்னு வச்சுக்கோங்களேன்,
அதாவது ஃப்ளோயம் வெளியில் இருக்கும், சைலம் உள்ளார இருக்கும். ஸோ இது சைலம், ஃப்ளோயம் வெளியில் இருக்கும். ஸோ இதில் வந்து இப்போ இங்கே வாஸ்குலர் பண்டில் கேம்பியம் ப்ரெசென்ட் ஆகினா இது டைகாட்டு. இப்போ நோ கேம்பியம் அப்படின்னா இப்படி இருக்கும், ஃப்ளோயமு சைலம் ஃப்ளோயம். இது வந்து மோனோகாட்டில் இருக்கிறது, அவ்வளோதான். ஸோ இதுதான் பைகொலாட்ரல். ரெண்டு பக்கமும் ஃப்ளோயம் இருக்கும், நடுவில் சைலம் இருக்கும். அதே வெளியில் ஃப்ளோயம் உள்ளார சைலம் இருக்கும், அது கொலாட்ரல். நெக்ஸ்ட் கான்சென்ட்ரிக்னு வச்சுக்கோங்களேன். கான்சென்ட்ரிக் 2 டைப் இருக்குது. என்னென்னா ஆம்பி வாசல், நெக்ஸ்ட்டு ஆம்பிகிரைபல். இப்போ ஆம்பி மாசல்னு வச்சுக்கோங்களேன். என்ன அர்த்தம்னா, இப்போ வந்து சைலம் உள்ளார இருக்கும், சரி ஃப்ளோயம் உள்ளார இருக்கும், சைலம் வெளியே இருக்கும். இதுதான் வந்து ஆம்பி மாசல். ஆம்பிகிரைபல்னா சைலம் உள்ளார இருக்கும், ஃப்ளோயம் வெளியே இருக்கும், அவ்வளோதான். ஓகேங்களா? சைலம் வந்து உள்ளார இருக்கும், ஃப்ளோயம் வெளியே இருக்கும். இதுதான் வந்து ஆம்பிவெஸ்ல ஆம்பிகிரைபல். இதுலேயும் க்ளோஸ்டு இருக்குது, இதெல்லாம் க்ளோஸ்டு. ஓப்பன்னா கேம்பியம் ப்ரெசென்ட்டாக இருக்கும் ரெண்டுத்துக்கு நடுவில், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இதுதான் வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம். ஸோ 3 டிஷ்யூ சிஸ்டம் உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அடுத்த கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற லெசன்ஸ் பார்ப்போம். மீதி வந்து அந்த செகண்டரி க்ரோத்தையும், அப்புறம் வந்து ஒவ்வொரு டைகாட் ஸ்டெம்மு ரூட்டில் இருக்கிற